படிச்சவெல்லாம் புத்திசாலி இல்ல. படித்ததை வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் தன்னுடைய அறிவை தோண்டி எடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திற்கு பயன்படுகிறானே தவிர வெறும் கற்றவன் இல்லை. யோசித்து பார்த்தால் எண்ணிலிருந்து நான் எப்படி தொடங்குறது? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். வெள்ளி முளைக்கிறது, சூரியன் வருகிறது, கோழி கூவுது, பொழுது விடியுது. இது எல்லாம் ஒரு முன்னறிவிப்பே தவிர இதற்காகத்தான் அது நிகழவில்லை என்பதனை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நம்மில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது நம்ம எல்லாருமே பேசுறோம், கிடையாது. சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. பல இடங்கள்ல நாம செய்யக்கூடிய இந்த ஜெனரலைசேஷன் இருக்குல்ல, அதில் தான் விழுந்து போகிறோம். நம்மிலிருந்து நாம் சில விஷயங்களை தொடங்கவே முடிவதில்லை. எழுத்தறிவு என்பது மின்மினி தான். எழுத்தறிவு என்பது மின்மினி, கல்வி என்பது நட்சத்திரம், அறிவு என்பது நிலவு, ஞானம் என்பது சூரியன். இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா நாம் உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும்.